Hello friends, welcome back to Play Tamil Dub. இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 10 அனிமேட்டடான மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம 2024 இயரில் ரிலீஸ் ஆனது தான். இன்றைக்கி சொல்ல போகிற எல்லா மூவிஸுமே நம்ம தமிழ் டப்லாம் கிடையாது, சிலதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஏன்னா அது இன்னும் நம்ம தமிழ் டப்டோட பண்ணல. பட் அதெல்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அப்படியே வீடியோவில் பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம தெல்மா த யூனிகார்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபன் காமெடி கேட்டகிரியான மூவி IMDbல 5.8 அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஏ மியூசிக்கல் கேட்டகிரி அண்ட் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகிரி மாதிரி தான் தெரியும். படத்தோட ஒரு கான்செப்ட் போனின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹார்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிங் பண்ணணும் ரொம்ப ஆசை, பட் பெரிய ஸ்டேஜில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லாம் மேலே பூசிக்கிட்டு அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கும். பட் அது வந்து ஒரு யூனிகார்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிருவாங்க. நேம் ஃபேம் எல்லாம் கிடைக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அதெல்லாம் போயிடும்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் அதோட மியூசிக்கல் கேரியர் எப்படி போகுது அதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்க்கலாம். பட் ஜென்ரிக்காக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கேட்டகிரி மாதிரி தெரியும், ஆனால் நார்மலாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம ஸ்பெல் பவுண்டுன்னு சொல்லிட்டு IMDbல 5.7 அண்ட் இந்த படம் கூட நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கோர் கான்செப்டாக கொஞ்சம் ஃபேண்டசி உலகத்தை காமிச்சிருக்காங்க. அண்ட் அதில் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அவங்க தான் பிரின்சஸாக இருக்காங்க. பட் அவங்களோட கிங் அண்ட் குயின் லைக் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க மான்ஸ்டர்ஸாக மாறிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் கிங்டமை வந்து மான்ஸ்டர்ஸ் ரன் பண்ண முடியாதுல்ல. ஸோ திருப்பி அவங்க அப்பா அம்மாவை எப்படியாச்சும் வந்து நார்மல் ஹியூமன்ஸாக மாற்றுறதுக்காக இவங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க. ஒரு அட்வென்ச்சர் ஆட்டம் போவாங்க அண்ட் ஒரு ஸ்டாரை தேடிது ஃபைனலி அவங்கள ஹியூமன்ஸாக மாற்றுறாங்களா இல்லையா அது அப்படியே நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் படத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. அண்டு ஆஸ் ஒரு ஃபேமிலி பாண்டிங் கேட்டகிரி வைஸில் படத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல நம்ம ஒரைன் அண்ட் த டார்க் மூவி தான் IMDbலையும் 6.3 அண்ட் இது கூட நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் ஹைலி ரெக்கமெண்டடான மூவி. ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைட்டை தேடி தான் நம்ம போயிட்டுருப்போம் அண்டு டார்க்னஸை வந்து நம்ம தப்புன்னு நினச்சிப்போம். பட் இந்த படத்தோட கோர் கான்செப்டே வந்து டார்க்னஸ் வந்து நல்லது அண்டு டார்க்னஸ்க்கும் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. டார்க்னஸ் இல்லைனா நீங்கள் லைட்டை என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுலேயும் மெயின் நம்ம சின்ன பையன் ஹீரோ. ஸோ அவனுக்குனா டார்க்னஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. பட் டார்க்னஸ் எவ்வளோ நல்லபடியாக இருக்கும், அதுவே ஒரு என்டிட்டியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதோட அப்படியே ஒரு ஃபன் ட்ரிப் ஆட்டம் நைட்டு ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. பட் அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அகெயின் ஒரு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இன்கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம டிஸ்பிகபிள் மீயோட 4th பார்ட் IMDbலையும் 6.2 அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிகபிள் மீ நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம குருவோட ஸ்டோரி மினியான்ஸ் எல்லாம். அண்ட் அதே மாதிரி இப்போது குருவோட பாஸ்ட்லேருந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து திருப்பி இப்போ வந்துடுவார். அங்கேருந்து ஆக்சுவலி ஒரு ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அண்ட் நம்ம ஹீரோவை பழி வாங்கலான்னு வருவார். அண்ட் அதனால நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோட அப்படியே யாருக்கோ தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அங்கே சர்வைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதுலேயும் நம்ம வில்லன்லாம் கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஃபன் காமெடி மினியான்ஸ்க்காக அண்டு அந்த ஒரு காமெடி மூமெண்ட்காக கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம குங்ஃபு பாண்டாவோட 4th பார்ட் IMDbலையும் 6.3 அண்ட் இது கூட நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குங்ஃபு பாண்டா இப்போ வந்து லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் ட்ராகன் வாரியர். பட் அதுலேருந்து ரிட்டையர் ஆகலான்னு பார்ப்பார். பட் சடனாக பார்த்தீங்கன்னா கெமிலியான்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் வில்லன் வந்து எஞ்சிப்பார். அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது. கெமிலியான் நார்மலாக பவர் பார்த்தீங்கன்னா எதை டச் பண்ணாலும் அதை கலரை தானே அப்சர்வ் பண்ணோம். பட் இந்த வாட்டி கலர் மட்டும் இல்லை, அதோட டோட்டல் ஃபைட்டிங் ஸ்கில்லேருந்து எல்லாமே. அண்டு கெமிலியான் கிட்டே இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம குங்ஃபு பாண்டா ஃபைட் பண்ண எல்லா வில்லன்ஸோட பவர்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வில்லனை எப்படி நம்ம ஹீரோ தோக்கடிக்கிறாரு அதை அப்படியே நம்ம மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகெயின் நல்லா அட்வென்ச்சரஸாகவும் நல்லபடியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம அல்ட்ராமேன் ரைசிங் மூவி IMDbலையும் 6.9 அண்ட் டேட்டா நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. படம் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசில் அல்ட்ராமேன்லாம் பார்த்தது அண்ட் திருப்பியும் அல்ட்ராமேனோட கான்செப்டோடு வந்து ஒரு மூவியை கொண்டு வந்தாங்களா அது ஜென்ரேஷன் சேஞ்ச் லெவலான விஷயத்தை காமிச்சிருக்காங்க. லைக் அல்ட்ராமேனை இப்போ வயசாயிடுச்சு அண்ட் அவங்க பையனை வந்து நெக்ஸ்ட் அல்ட்ராமேனை வந்து அவர் வந்து மாற்றிருப்பார். அண்ட் இப்போ அந்த பையன் இப்போ தான் புதுசாக வந்து இந்த மாதிரி கற்றுட்ருக்காரு. ஆக்சுவலி ஒரு பேஸ்பால் பிளேயராகவும் இருப்பான் அண்டு இன்னொரு சீக்ரெட்டான ஐடென்டிட்டியாக அல்ட்ராமேனாகவும் மாறிட்டு ஹீரோய்க்கான விஷயம்லாம் பண்ணுவாங்க. பட் ஆஸ் எ ஸ்டார்டிங் ஹீரோ என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த வாட்டி ஒரு சின்ன கைஜுவை வேறு இவர் வந்து காப்பாற்றணும். ப்ளஸ் அதை அது சொந்த குழந்தையாட்டம் வளர்க்கணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மாறுமா. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் பேக்காகவும் அண்டு ஸ்லைட்டாக இமோஷனல் செக்மெண்ட்டோடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக இது கொஞ்சம் ஹைலி ரெக்கமெண்டட்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம மோனா 2 மூவி இப்போதைக்கு IMDbல வேணால் 7.1 ரேட்டிங் தந்திருக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிரும். அண்ட் இப்போதைக்கு இந்த படம் வெறும் நம்ம இங்கிலீஷில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வெறும் தியேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி லேட்டர் ஆன் நம்ம Disney Plusல ரிலீஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் டப்ளோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனா 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதே எனர்ஜெட்டிக் அதே விஷுவல்ஸ் அண்டு இந்த வாட்டி ஒரு நியூ அட்வென்ச்சரஸான ஸ்டோரியோட நீங்கள் இந்த செகண்ட் பார்ட்டில் பார்ப்பீங்க. அண்ட் டோட்டல் ஃபன்னாக இருந்திருக்கு. ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க அண்ட் அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்களா. அதனால் டெஃபினட்டாக அது ஒர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம இன்சைட் அவுட் 2 மூவி தான். IMDbலையும் 7.6 அண்ட் நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இன்சைட் அவுட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்டும் அதே கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீனேஜில் போகிறாளா. ஸோ அதனால சில நியூ இமோஷன்ஸ்லாம் வந்து உள்ளே டெவலப் ஆகுது. அண்ட் அந்த நியூ இமோஷன்ஸ்லாம் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதை ஃபுல்லாத்தையும் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் எல்லா இமோஷன்ஸுமே ஒரு சின்ன சின்ன என்டிட்டி ஆட்டம் தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு என்சைட்டின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி வரும். டோட்டல் வில்லனிசமானது. அண்ட் இந்த வாட்டி எப்படி அதை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க அது அப்படியே நீங்கள் படத்தை பாருங்கள். பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டிப்பாக ஆஸ் நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கணும். மெயினாக கிட்ஸுக்கெலாம் இந்த படத்தை காமிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அவங்க என்ன சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லபடியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம Transformers 1 மூவி IMDbலையும் 7.6 அண்ட் நம்ம இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நம்ம தமிழ் டப்லாம் ரிலீஸ் ஆகலை. பட் அதுக்கெலாம் வெயிட் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நம்ம ப்ரைம் வீடியோ தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரிக்காக சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே நம்ம ஆப்டிமஸ் ப்ரைம் அண்ட் நம்ம மெகாட்ரானோட கான்செப்ட் ஸ்டோரி தெரியும். பட் இனிஷியல் ஆரிஜின் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, சைபர்ட்ரான்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ அதோட ஃபுல் கோர் கான்செப்டோடு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இனிஷியலாக அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அதான் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்திருக்கு. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டோட்டல் வில்லனாக மாறி இருக்காங்க. அது செம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலான ஒரு ஸ்டோரியும் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டான விஷுவல்ஸும் வச்சுருக்காங்க. டோட்டலி லவ்ட் இட். அண்டு கண்டிப்பாக சொல்கிறேன், ஆஸ் ஏ அனிமேஷன் மூவி லவர்ஸ் மட்டும் கிடையாது, ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம தி வைல்ட் ரோபோட் மூவி தான். IMDbல 8.3 அண்ட் இது கூட வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஹோப் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம தமிழ் டப்டோட வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கான்செப்ட் இந்த படத்தில் செம்மையாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நம்ம வாலி மூவியோட ஞாபகம் வரும். பட் இந்த படம் இதோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ரா ஸ்டோரியில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நடு ஃபாரஸ்ட்டில் சின்னதாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்து கிராஷ் ஆயிரும். அண்ட் ஏஞ்சி பார்த்தா அதுக்கு எந்த டாஸ்க்கும் இருக்காது. சுற்றி அனிமல்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுவாக ஒரு டாஸ்க்கு தேடும். அனிமல்ஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எந்த அனிமலும் வந்து இந்த ரோபோட்டை நம்பாது. ஏன் நம்மளே வந்து ஹியூமன்ஸ் ஆஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோபோட்ஸை நம்ப மாட்டோம். பட் லேட்டர் ஆன் எப்படி இந்த ரோபோட் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அண்டு அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து கெயின் வந்து அது ஜேர்னியை மட்டும் பாருங்கள். ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. படத்தோட மியூசிக், விஷுவல்ஸ், ஸ்டோரி லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான மூவி. அண்ட் கண்டிப்பாக படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இமோஷ்னல் ஆயிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 அனிமேட்டடான மூவிஸ் அண்ட் மெயினாக நம்ம 2024 ரிலீஸ் ஆனது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோடு இருக்கும். பட் சிலதெல்லாம் இன்னும் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஹோப் இதெல்லாம் லேட்டர் ஆன் ஃபியூச்சர்லாம் நம்ம தமிழ் டப்டோட வரலாம். பட் என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரெக்கமெண்டட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் எந்த மூவியை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அப்கமிங் முஃபாசா மூவியும் நல்லபடியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பட் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் ரிலீஸ் ஆனால் கூட அது நம்ம கடைசியில் தான் வருதா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே லிஸ்ட்டில் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம் அது எப்படி பண்ணியிருக்காங்க. பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.